ஊஞ்சல நல்லா ஆட்டி விடுங்கோ. என்னம்மா இப்படி ஸ்லோவா மெதுவா பண்ணிட்டு இருக்கல, நல்லா ஆட்டி விடுங்கோ. அடுத்த சடங்கு ஆரம்பிச்சிருங்க. ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्तुलंबोधराय एकदंताय विघ्नविनाशिने शिवदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा। महागणपतये तन्नमः एकदंताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। महागणाधिपतये नमो नमः. எடுத்துக்க வேண்டாமா, பின்னாடி கொடுங்க. இல்ல பரவாயில்ல. இந்தாங்க இந்தாங்க. ஐயோ, இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதே தெரியலையே. மதன் சவால் விட்ட மாதிரி அந்த ராதா பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவான் போல இருக்கே. ஐடியா வந்துருச்சு. வா அம்மா வா. அப்படியாக்கா? சரி சரி. இன்னைக்கு காலைல தான் வந்தீங்களா ஊர்ல இருந்து? சரிங்கக்கா சரி. டேய் மதன், இது இருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணுவ? நீ கட்ட போற தாலி இப்ப என் கையில இருக்கு. நீ எப்படி தாலி கட்டுவேன்னு நான் பாக்குறேன்டா. என்னப்பா, எனக்கு எதுக்கு போன் பண்ண? என்ன சொல்லேம்மா, திரும்பவும் வேலையை காட்டிட்டால? நீ தாலி கையில் எடுத்தது அந்த சிசிடிவி கேமராவில் தெரியுது பாரு. மரியாதையா தட்டுல தாலி வச்சிரு, இல்ல கல்யாண மண்டபத்துக்கு வந்து தாலி திருட வந்த பொம்பளைன்னு திருட்டு பட்டம் கட்டி தர்மடி வாங்க வச்சிருவேன். மரியாதையா தாலியை திரும்ப தரியா, இல்ல தர்மடி வாங்குறியா? ஐயோ, ஏற்கனவே அந்த சுப்ரியா கிட்ட வாங்கின அடியே இன்னும் வலிக்குது. இனிமேலும் அடி வாங்க முடியாது. கொடுத்துடுறேன். ஏமா, என்னமா அது? தாலி கீழே விழுந்துச்சு, அதை கூட பார்க்காம போறீங்க? கீழையா? எப்படி? அட எப்படியோ விழுந்துச்சு. போமா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுங்க. போமா. சரி சரி. ஏய், தியம்பகம் யஜாமகே சுகந்திம். முகூர்த்த நேரம் முடிய போறது. மாங்கல்ய தட்டை சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. வாட போலாம்.
சம்மதி எடுங்க. எடுத்துக்கோமா. கொடுங்க. குடுமா. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् भक्त्योरुक्षीयमामृतात्. ச்சே, நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ வழி பண்ணேன், எதுவுமே நமக்கு சாதகமா அமைய மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துரும். எப்படி நிறுத்துறது? ஆஹா, இது மதன் குழந்தை இல்ல. இந்த குழந்தையை தூக்கிட்டா மதன் கல்யாணம் கண்டிப்பா நின்னுடும். இப்ப திரும்பவும் கால் பண்றா. ஏய், என்ன? டேய் மதன், உன் குழந்தையை நான் தூக்கிட்டேன்டா. இப்ப என்னடா பண்ணுவ? ஏய் ஏய் சொல்லேம்மா. என்னடா பகீர்னு ஆயிடுச்சா? சரி சொல்லு. ஏய் சொல்லேம்மா, என் குழந்தைய பொண்ணு பண்ணிடாத. உனக்கு என்ன இப்போ கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இங்க பாரு, எனக்கு என் குழந்தைய விட ராதா முக்கியம் கிடையாது. சொல்லியம்மா, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன். ஏய், 1.5 அடி இருந்துகிட்டு நீ என்ன டார்ச்சர் பண்றியா? இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்தல? நானே எப்படா அந்த சனிய தொலைன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். போ, தூக்கிட்டு போ. பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பண்றீங்களே மச்சான். என் கல்யாணத்துக்கு நீ செஞ்ச நல்ல காரியமா இருக்கட்டும். போ. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்ப்பாஸ் ஆடுங்க. It's a game board. நான் கொஞ்சம் தயால தர்ம பிரபு. உன் மருமகளுக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அதனால நீயே வச்சு வளர்த்துக்கோ. போ. நீ பேர் வேணா கூட மாத்திக்கோ, நல்ல பேரா வச்சுக்கோ. சரி, நான் போன் வச்சிடறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. நீங்க நினைக்கிறது நடக்காது மச்சான். சங்கரி குழந்தைய பாத்துக்குவா. ஐயோ, நான் தங்கறதுக்கே இடம் இல்லாம இருக்கேன். இதை தூக்கிட்டு போய் என்ன பண்றது? குழந்தைய தூக்கணும் சரண்டர் ஆயிடுவான்னு பார்த்தா நம்மளையும் சரண்டர் ஆக வச்சுட்டானே. குழந்தைய தூக்கின இடத்துலயே விட்டுற வேண்டியதுதான். मांगल्य देवताभ्यो नमः. ध्यायामि, आवाहयामि, आसनं समर्पयामि, मध्ये मध्ये पानीयं समर्पयामि. दिव्य श्री गंधांतारयामि. गंधस्वरूपलंकनात्रे हरिद्रा कुंकुम समर्पयामि. समस्तोपचार पूजां समर्पयामि. मांगल्य देवताभ्यो नमः. समस्तोपचार पूजां समर्पयामि.
यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि कर्माणि प्रथमान्यासन् तेनाकं महिमानश्चदन्ते गट्टि மேளம் இந்தாங்க வாங்கிக்கோங்க மாங்கல்யதரணம் பண்ணுங்க மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதம் நாத்தனாரங்கம்மா முந்தான முடிச்சு போடுமா. பொண்ணு மாப்பிள்ளையும் அக்னியை 7 தடவை வலம் வாங்கோ. யஜ்ஞேனேகமயதந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன். உங்க சுண்டு வரல அவ சுண்டு வரல புடிச்சுங்கோ. அப்படிதான் வலம் வாங்கோ. யஜ்ஞேனேகமயதந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹநாகம் மகிமானஸ்சதந்தே. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. சித்த அங்கே நில்லுங்கோ, மெட்டியை போடுங்கோ. அம்மையை மிதிச்சிட்டேலா, அருந்ததியை பாருங்கோ. தெரியறதா? மேல பாருங்கோ. பாத்துட்டேன் சாமி. சரி, கையை பிடிச்சுங்கோ, வாங்கோ. அடுத்த நலங்க ஆரம்பிச்சிருங்கோ. இங்க பாத்தீங்களா, இந்த மோதிரத்தை இப்போ நான் இந்த குடத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள போட போறேன். உங்க 2 பேருக்குள்ள யார் இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறீங்களோ அவங்கதான் சாமர்த்தியசாலி. ரெடியா? இப்ப நான் இதுக்குள்ள போட்டுடுறேன். போட்டாச்சு, எடுங்க. சூப்பர் சூப்பர். ஆமா ராதா, மதன், என்ன தேடுறீங்க? மோதிரம் எப்படி கிடைக்கும்? அத நான் போடவே இல்லையே. நல்லா ஏமாந்தீங்களா? போனா போட்டோ. 2 பேர் முகமும் ரொம்ப பாவமா இருக்கு. இந்த வாட்டி நான் கண்டிப்பா மோதிரத்தை போட்டுடுறேன். தேடுங்க. அண்ணா விடாதனே. ராதா, நீ எடுத்து ஜெயிச்சனோட. அண்ணி, எங்க அண்ணன் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு உங்களை ஜெயிக்க வச்சுட்டாரு பாருங்க.
ராதா, இந்த தேங்காவை நீ இங்க இருந்து மதன் கிட்ட உருட்டி விடணும். மதன், அதுக்கப்புறம் நீ அங்க இருந்து தேங்காவை இந்த பக்கம் உருட்டி விடணும். போடு. இப்ப இந்த தேங்காய் ஏன் கையில இருக்கு. இந்த தேங்காவை நான் இங்க வைக்கும் போது 1 2 3ன்னு சொல்லுவேன். 1 2 3ன்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் இந்த தேங்காவை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே ரமமணி. ரெடி 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 ரெடி. ஓகே ரைட். 1 1 2 3. மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருக்கா? குணால் தான். மாமாவை தாக்குன 2 ரவுடி பசங்க போலீஸ்ல சிக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட குணால் அருக்காணி கல்யாண மண்டபத்துக்கு வந்தாதானே என்ன தாலி கட்ட சொல்லுவாங்க. அவளை வர வழியிலே கொன்னுடுங்கன்னு ரவுடிங்களை அனுப்பியிருக்கான். குணாலே நேரடியா அருக்காணியை கத்தியால குத்தும் போது மாமா குறுக்க விழுந்து அந்த கத்தி குத்த வாங்கியிருக்காரு. அருக்காணியை காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தகவல் தெரிஞ்சு மாமாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. மாலையும் கழுத்துமா மணமேடையில இருக்க வேண்டியவ இப்படி கண்ணீரோட நிக்கிறாளே. இவளை காப்பாத்த போய் பொண்ணுரங்கம் உசிருக்கு போராடிட்டு இருக்கானே. இவன் நேரம்தான் குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. இவ என்ன பண்ணுவா அத்த? இவ என்ன தப்பு பண்ணா? இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனதான் நாம தண்டிக்கணும். டாக்டர், இப்போ மாமாக்கு எப்படி இருக்கு? மேடம், அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆமா மேடம், அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? அவர் இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நானே சொல்றேன் மேடம். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க மேடம். மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த குணால நான் உயிரோடவே விட மாட்டேக்கா. மாமா கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை பணமா கொண்டு வந்து உங்க முன்னாடி போடுறேன்க்கா. முத்து, இந்த மாதிரி ஆவேசமா எந்த முடிவும் எடுக்க கூடாது. அமைதியா இரு. இப்போதைக்கு குணால் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை. என் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த பூமிக்கா என்னை விட்டு பொழிஞ்சு போயிட்டா. அவளையும் அவளோட சேர்ந்த எல்லாத்தையும் ஒரேடியா தலைமொழிகிட்டேன். இனிமே நான் வாழ்க்கைய உன் கூட சந்தோஷமா கழிக்க போறேன். எனக்கு கடவுள் என் கையில ஒரு அற்புதமான ஓவியத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஓவியத்தை நான் காலம் பூரா மொத்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க போறேன். சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண்ணோட அழக 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அத்தினி, சித்தினி, பத்தினி, சங்கனின்னு ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தனித்தனி பர்சனாலிட்டியே உண்டு.
எல்லாம் சேர்ந்த மொத்த உருவம் நீதான். நீ இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம். தேவலோக பெண்களுக்கு அடுத்து பூலோகத்துல நீ மட்டும்தான் அழகா தெரியுற ராதா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட அழக நான் பட்டும் படாம தான் பார்த்து ரசிச்சேன். ஆனா இன்னைக்கு என் அழகு தேவதைய மொத்தமா பார்த்து ரசிக்க போறேன். அப்படியும் அழக கவிதையா எனக்கு வடிக்கணும் போல இருக்கிறாதா? இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். ஒரு நாள் இரவலைய மட்டும் நான் உன்னை ரசிக்க விரும்பல. ஒவ்வொரு நாள் இரவும் நான் உன்னை ரசிக்கணும். எல்லா இரவும் எனக்கு இந்த இரவு மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல யாரு போன் பண்றாங்கன்னு தெரியல. என்ன அர்ச்சனா நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ. ஹே அர்ச்சனா, நீ இன்னும் சாகல? மதன், நீ ஒரு முட்டாள். உனக்கு எந்த திட்டத்தையும் முழுசா தீட்ட தெரியாது. எனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. நான் உயிரோட தான் இருப்பேன். ஏய் அர்ச்சனா, நான் உன்னை கொல்றதுக்கு சாதாரணமா பிளான் பண்ணல. லாரியை விட்டு உன்னை தூக்க சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படி தப்பிச்ச? சான்ஸே இல்லையே. நீ அனுப்பிச்சது சரிதான். ஆனா ஆக்சிடென்ட்ல நான் தப்பிச்சிட்டேன். என்ன போலற? நான் மட்டும் இல்ல, பூமிகா உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.